நாம் இன்றைக்கி லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவு வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தான். அரிசிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் எதுக்குன்னா, நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சோம்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாதம் வந்து பொல பொலன்னு கிடைக்கும். அரிசி வெந்துருச்சு. ஓரளவுக்கு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் கூட வெந்தால் போதும். அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ வடிச்சிடலாம் சாதத்தை. சாதத்தை எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி நல்லா பரப்பி விட்டுருங்க. ஃபேன் கடியில் வைக்க வேண்டாம். ஃபேன் கடியில் வச்சிங்கன்னா ரொம்ப உணர்ந்துடும். இதில் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஏவும் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 பழத்தை புளிஞ்சு விட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்திலே போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லெமன் சாதம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதில் கொஞ்சம் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் கடுகோட ஒரு 5-6 வெந்தயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 20 போல் பச்சைக்கல்லை வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடத்தில், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். ஒரு 2 வத்தல் நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை. எல்லாமே நல்லா வெடிச்சு வரட்டும். எல்லாமே நல்லா வெடிச்சு கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாதம் வந்து, அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்சிருக்கிற சாதம் வந்து கொஞ்சம் உடையாமல் பார்த்து கலந்து விடுங்க. ரொம்ப கிண்டிட்டிங்கன்னா உடஞ்சிரும், அரிசி வந்து உடஞ்சி தெரியும். இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட லெமன் சாதம் வந்து ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான்.